ஹாய் காய்ஸ். பம்பிள் பியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த படித்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக சயின்ஸ் படி அது பறக்கிற சாத்தியமே கிடையாது. அதோட வெயிட்டுக்கும் அதோட விங்ஸோட வெயிட்டுக்கும். பட் அது பறக்குது. அதால் எவ்வளோ தூரம் பறக்க முடியும் தெரியுமா? 9000 meters, ஹையர் தேன் மவுண்ட் எவரெஸ்ட். யோசிச்சு பாருங்கள். அது இன்னுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி தன்னோட பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் இல்லாத விங்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பறக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி தாங்க நம்மளோட லிமிட்ஸை மற்றவங்க சொல்கிற வச்சு செட் பண்ணிக்கிறோம். இல்லை நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம லிமிட்ஸை குறைச்சி மதிப்பிடுறோம். ஸோ நீங்களும் பம்பிள் பீ மாதிரி உங்கள் லிமிட்டை ஹையராக செட் பண்ணி முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு அதை முடிச்சு காட்டுங்க. சயின்டிஸ்ட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி நீங்கள் எப்படி பறந்தீங்கிறத மற்றவங்க யோசிச்சுட்டே இருக்கட்டும். நீங்கள் மேலே பறந்து போயிட்டே இருங்க. அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் உள்ள சக்ஸஸ் எல்லாத்தையும் மற்றவங்க வியந்து பார்க்கட்டும். இது சாத்தியப்படாதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பம்பிள் பீ ஸ்டோரியை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.